ஏன்னா எனக்கு இப்படி ஒரு தோற்றம் உருவாவதற்கு காரணமாக என்னுடைய ஆசம் கற்பூரம்பட்டி தேவி ஆனந்தன் அப்பாவாக இருந்துட்டாலும் அதற்கு முன்னாகவே நமது ஊர்ல முதல் முறையாக என்னுடைய முகத்தில் அரியாரத்தை பூசியது யாரு அப்படின்னா என்றும் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அவரை மறக்க மாட்டேன். அன்புள்ள கொண்ட சின்னக்கண்ணு மாமா அவர்கள் தெரியும். அவர் தான் முதல் முறையாக எனக்கு சாதாரணமா, அதாவது நம்ம ஊர்ல சின்னகருப்பு சாமியாடி அவரு இறந்த அன்று அந்த இறந்த இடத்தில் ஆடுவதற்காக எனக்கு முதல் வேஷம் போட்டு விட்டது சின்னக்கண்ணு மாமா அவர்கள். அவரை மறக்க முடியாது. அவர் தான் எனக்கு முதல்ல இந்த அரியாரத்தை தொட்டு வைத்தார். அதுக்கப்புறம் பல ஆசனங்கள் கொண்டு கற்பூரம்பட்டி தேவியானது பாடத்தை வாங்கினாலும் நமது முரசு வீரையா அப்பா அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அந்த சிறு வயதிலே இப்படி பாடணும், இந்த பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி இருந்தவன் முரசு வீரையா அப்பா அவர்கள். அதே மாதிரி நத்தத்திலே பெரிய கம்பெனியில பாய்ஸ் கம்பெனியில நாடகம் நடித்த சந்தனக்கடை கருப்பைய தாத்தா அவர்கள், அவரும் இன்னைக்கு தெய்வமா இருக்கிறார். அவரையும் மறக்க முடியாது. அதே மாதிரி வளையப்பட்டியில் இருக்கக்கூடிய அன்புல கொண்ட மாமா பாலன் அவர்களையும் மறக்க முடியாது. அவரும் இன்னைக்கு தெய்வமா இருக்கின்றார். அதே மாதிரி நான் அந்த இடத்திலே படித்து வருகின்ற காலத்திலே ஆக்கமும் ஊக்கம் அளித்து நமது ஊரை சேர்ந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய அன்புல கொண்ட நமது மாரி அண்ணன் மற்றும் சக்தி அண்ணன் மற்றும் வளையப்பட்டியை சேர்ந்த தெய்வேந்திரன் அண்ணா முக்கிய பங்கு வகித்தவர். காரணம் ஆட்டம் போட்டு தெரிஞ்சுட்டு போய் படுத்துட்டாரா அங்க உட்காந்துருக்காரு. அன்புல கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மற்றும் என்னோட அனைத்து நண்பர்கள் பெரியவர்களுக்கும் சர்வோடைய உங்க ஊர்ல தான் அவருடைய பாய்ஸ் கம்பெனி. அப்புறம் கொண்ட அத்தனை அன்புல கொண்ட ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உன்னை மறந்தோர்கள்
மரியாதைக்குரிய அன்புள்ள உண்டு ஸ்ரீரங்கம்பட்டி வாழ்கின்ற பொதுமக்கள் தாய்மார்கள் அன்பு உறவுகளுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் ஸ்ரீரங்கம்பட்டி முக்கியஸ்தர் அன்பு உள்ளங்களுக்கும் ஸ்ரீரங்கம்பட்டியில் வாழ்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கும் மற்றும் மகளிர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மாறு அணிவித்து பெருமை சேர்த்திருக்கூடிய அருகாமையில் உள்ள ஐயாப்பட்டி சேர்ந்த அன்புல உண்ட சாமி வாழப்பட வியாபாரி அன்புல கொண்ட அண்ணாவுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். சொன்னபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்வி மலையை நாடி வந்தாச்சு. எதற்காக எதற்காக இங்கதான் வள்ளி இருப்பதாக அறிவித்த ஒரு காரணத்தாலே இந்த இடமோ மிக அற்புதமான இடம். இந்த அற்புதமான இந்த குஞ்சனத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படி இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான இயற்கை வனங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த சங்கீத மேகத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம் பிறக்கின்ற தெரியுமா? ஆனால் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துட்டோம் அவரோட வாழ்க்கையில கஷ்டங்கள் துயரங்கள் வர்றபத்தவா இயல்பு. இன்னைக்கு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு துயரமா இருக்குமே அப்படின்னு அதவே நினைச்சுக்கிட்டு கூடாது. அதுவும் கடந்து போகும். என்னதான் நடக்க போகுது என்று பார்ப்போம் என்று இம்மாதிரியான இயற்கையான காட்சிகளை கண்டு கிடைத்தாலும் சரி, இல்ல இப்படி ஒரு திருவிழா குளத்தில் கடந்து கொண்டாலும் சரி, இல்ல இம்மாதிரியான கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நாம் மறைந்து மரமாகப்படுது ஆனந்தமான ஒரு இன்பத்தை அடையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு என்னமோ வந்ததுல இருந்து ஒரு ஆனந்தத்துல நீ இருக்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. ஆனா ஆனந்தம் அப்படின்னா இன்னைக்கு என்ன இயற்கையை பார்த்தா ஆனந்தம் கிடைக்குமா? திருவள்ளுவர் சும்மா 4 பேரை பார்த்தா ஆனந்தம் கிடைக்குமா? அது இல்லைனாக்க எதுவும் இல்லை என்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கின்றது.
அதுதான் எல்லாத்தையும் படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது மது. தமிழகத்தில் இன்னைக்கு அதிகமாக அதிகரித்து விட்டார்கள் மது பிரியர்கள். போதைக்கு அம்புட்டு அடிமையாகி சீரழிந்து சின்னாபனமாகிட்டு இருக்கிறது எல்லா ஊர்களையும். உலகமே அப்படித்தான் போய்கொண்டு இருக்கின்றது. யார் சொல்றது யாரும் கேட்கிற மாதிரி கிடையாது. பெரியவர்கள் சொல்வதை சிறியவர்கள் கேட்பது கிடையாது, சிறியவர்கள் சொல்வதை பெரியவர்கள் கேட்பது கிடையாது. ஆரம்பத்தில் இங்க பல இளைஞர்கள் நல்ல ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு அவங்க சேட்டை தான் அதிகமா இருந்துச்சு. ஆமா சார், சின்ன பசங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு சின்ன பசங்களாம் யாருமே போய் படுத்துட்டாங்க. பெரிய மனுஷங்க ஒரு சில பேர் சில ஆட்டம் போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எதனாலன்னா அதுக்கு மதுவுக்கு அடிமையாகினா கூட இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம் இருந்தாலும் அது இல்லாம எதுவும் கிடையாது. கல்யாணம், காது குத்து, சடங்கு, நல்லது கெட்டது எந்த ஒரு விழாவா இருந்தாலும் சரி மதுபானம் இல்லைன்னா என்னடா நீ விழா நடத்தி விட்ட, விசேஷம் வச்சியே கவனிச்சியானே நல்லா தானடா கவனிச்சு, ஆட்டுக்கோழி வான்கோழி பிரியாணி நல்லா தான் சாப்பிட்ட, அப்புறம் என்ன உனைய கவனிக்கல அதெல்லாம் கவனிச்சா சரி. வான்கோழி பிரியாணி நாங்க என்ன சாப்பிடாதா, நாங்க ஒட்டை பிரியாணி சாப்பிட்டாங்க அதை யார் கேட்டா? அது இல்ல மரியாதை, அது நல்லா இருக்கு மரியாதை. ஆக மதுபானத்தை அந்த விஷயத்தை நீ விட்டுட்டல அப்படி நினைக்கிறதுக்கு நாட்டோட போக்கு போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இனிமே போகும் காலத்துல சின்னஞ்சிறு பிள்ளைகளா பேரம்பேத்தியெல்லாம் நம்ம வீட்டுல இருக்குது. அதுக்கெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலத்துல இது எங்கோ முடிய போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படிலாம் இந்த போக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் விவசாயம் என்பது ரொம்ப குறைந்து விட்டது. அதுல எங்க ஊர்ல விவசாயம் ரொம்ப காணம். எப்படியெல்லாம் விவசாயங்கள் இருந்த பகுதி நமது பூமி இன்னைக்கு எல்லாம் இருக்கா? கமலை கட்டி தண்ணி இறைச்ச காலங்கள் உண்டு, எரேவப்பட்டியில தண்ணி இறைச்சான். ஆமா, இன்னைக்கு விவசாயத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல அப்படியே ஒரு விவசாயி ஒரு நாத்தாங்கல்ல பாதி வைத்து விட்டு நாத்தை பறிச்சு நடனம்னு வாங்கமான பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டா வர மாட்டேங்குதுங்க. எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை, அரசு வேலை பார்க்கறதுனால அந்த வேலைக்கு வர்றது கிடையாது. என்ன அரசாங்க வேலைன்னு கேட்கிறீங்களா? 100 நாள் வேலைன்னு ஒண்ணு அற்புதமான ஒரு வேலை. அந்த வேலைக்கு போனதுல இருந்து இந்த வேலையை பூரா மறந்துட்டாங்க. அடுத்து இனிமே இருக்கிறவங்கள களை எப்படி அடிக்கணும், நாத்து எப்படி நடந்து கூட தெரியாது, மறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. அந்த காலத்துல நெல் விளைஞ்சிருச்சுன்னா காம் அடங்கிட்டாங்க. நம்ம மக்கள்லாம் போய் இங்கிட்ட நான் அறுத்துக்கிறேன், நீ இங்கிட்ட நீ அறுத்துக்கன்னு ஒதுக்கிட்டு வருவாங்க. களத்து மேட்டுல வளையங்குளத்துல அப்படி களத்து மேட்டை சாணம் தெளித்து சுத்தப்படுத்திட்டு இருப்பாரு தோட்டத்துக்கார வயக்காட்டுக்காரவங்க. மறுநாள் விடிவதிலே காலங்காலத்துல விடிவதிலே கருது கட்டு களத்து மேட்டுல வந்து சேர்ந்துச்சு. இன்னைக்கு அது பகுதியே இல்லை. பார்த்தாங்க நம்ம ஆட்கள்ல விவசாயிகள் ஒரு வயலில் வேலைக்கு வர்றாங்க. இதை போட்டு கட்டி எழுதுன்னு தென்னங்கண்டை நடு, அங்கிட்ட புளிய மரத்தை நடு, இங்கிட்ட மாங்கண்டை நடுன்னு அம்புட்டு மரத்தை வச்சு உண்டாக்கி விட்டு விவசாயமே இல்லாம போய் கொண்டிருக்கிறது. சில பேர் விளைநிலங்களை கல்லை ஊண்டி வித்துப்பட்டு போயிடுறாங்க. இப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா மாப்பிள்ள சூர்யா விவசாயமே குறைஞ்சிடும். நீங்க சோத்து கண்டானுவ புதுக்கோட்டையை பொறுத்தளவுல அங்க இருக்கக்கூடிய செயலாளர் சுப்பிரமணியம் தான் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஆக வெளிநாட்டுல ஒரு மாற்றம் இருக்குது. என்ன தெரியுங்களா? பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தாப்ல உனக்கு ஏதோ உழுப்பு தோண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில பாத்துக்கணும். அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் இனிமே போறத வெளிநாட்டுல என்ன அவசியம் தெரியுங்களா? விவசாயம் பாக்குறதுக்கு அவசியம் கிடையாது. பசிக்குதுன்னா ஒரு மாத்திரை காலையில பசிக்காது, மதியம் பசிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை பசிக்காது, இரவு நேரத்துல ஒரு மாத்திரை தான் பசிக்காது. அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்படியெல்லாம் போய் கொடுத்தாரு. விவசாயம் என்பது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே விவசாயி கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு விட்டு முழு மூச்ச
இருக்க வேண்டும் என்ற விதமாக இந்நடத்தில் இருந்துட்டாலும் இந்த இடத்துல பார்க்கின்ற தருணத்திலே இங்குதான் வள்ளி இருப்பதாக நாதர் மகாமுனிவர் சொன்னார். அவர் சொன்னதுக்கான அறிகுறி ஒன்றுமே இதுவரை தெரியவில்லையே. ஆலோலம் என்ற கானம் இவ்விடத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. யாருக்காக? எனக்காக. எதற்காக அப்படின்னா இன்று வந்துவிட வள்ளி என்ற பெண்மையாகப்பட்டவள் வந்தது காவலுக்கு கிடையாது. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு காதலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா, அப்படி இன்னைக்கு ஆமா தான் போடணும். ஆமா, இந்த வேஷம் போட்டு வர சொன்னா ஆமா. ஆக இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் வந்த பெண்மையாகப்பட்டவள் எனக்காக என்னிடத்தில் எதிர்மான முறையிலே காவல் வைத்து காத்துக் கொண்டு இருக்கிறாள் என்றால் அழு 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 நான் பாட தகுதி விட்டோம். சங்கீதம் நீ பாடு, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு நவரசம், அதை காண்பதில் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதி விட்டோம். நான் பாட தகுதித்தோம்.
இடத்தில் அன்னவராகப்படும் எனக்காக மான் வீட்டில் பிறக்கப்பட்டு அன்னவர் சிறப்பானவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பன் வெளித்து பெருமை சேர்த்துக்கூடிய அன்பிலம் கொண்ட ஐயா கிராமிய பாடல் பாடக்கூடிய வல்லை கொண்ட ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பல் வெளித்து பெருமை சேர்த்துள்ளார். அவர் என் சார்பை இவர்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் இந்த வெள்ளி என்ற பெண்மையாகப்பட்டவர் எவ்விதமான முறையிலே காவல் அப்படின்னா சிறு வயதில இருந்து 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்து அந்தனாகப்பட்ட என்ன நினைச்சு விடத்தை காதலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சிறுசுல பார்த்தோம்னா இப்ப தக்க பருவம் அடைந்து பெரிய பொண்ணு ஆன பிறகு இப்ப போய் பார்க்க போறேன். அப்ப உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்ல? என்ன சௌரியம் இல்லங்க, சின்னதா இருக்கு பைக்ல உங்களுக்கு சிரமமா இருக்கும், இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்லன்னு கேக்குறேன். என்னங்க எதை சொல்ற நீ? இல்ல நீங்க எதை நினைச்சு சொல்றீங்க? சிறு வயசுல பார்த்தேன்னா அது சிறுசா இருக்கும்னா எதை சொல்ற நீ? இப்ப எனக்கு சிறுசா இருக்கும்னா இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப எல்லாருமே நாரதான் கேள்வி வைப்பாங்க. இப்ப உங்ககிட்ட இந்த ஸ்ரீரங்கம்பட்டி மண்ணுல ஒரு கேள்வி வைக்கிறது நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க சிறந்த ஏன்டா அப்படி உனக்கு அப்படி ஒரு இருந்தாலும் என்ன கேக்குற? சிறுசா இருக்கையிலயும் அது சிறுசாத்தே இருக்கு, பெருசானாலும் அதுவும் சிறுசாத்தியா இருக்கு. என்ன சொல்லுங்க, சொன்னாதே உங்க பாட்டுக்கு நாங்க வாசிப்போம்னா வாசிக்க மாட்டோம். என்ன இப்படி கிளம்பி எங்க சார்பா நாங்க ஒரு கேள்வி வைக்கணும் உங்ககிட்ட. சிறு குழந்தையா இருக்கின்ற போது அது சிறுசா இருக்கு. ஆமா, அதே குழந்தை பெரியவன் ஆயிட்டாலும் பெரிய ஆட்கள் ஆனாலும் அதுவும் சிறுசாத்தே இருக்கு. நீ கேள்வி கேட்கறனா சும்மா கேட்கல. நீ உங்க பெரியப்பா யாரு? பெருங்கண்ட ஒரு ராஜ நடிகர் மானூர் விஜயராமனுடைய தம்பி மகன்தான் அன்பு தம்பி ஜெயரமேஷ் அவர்கள். நீ ஏன் கேள்வி கேட்கறனா எடுத்த உடனே நீ பெட்டிக்கு வந்திருந்தா இதை பத்தி நீ சம்பந்தப்படாம இருந்திருப்ப. சரி, நீ ஆரம்பத்துல இந்த நாடகத்துறையில வருகின்ற பொழுது சீதாராம் என்ற பேர்ல நாரதரா நடிச்ச பையனே. நாரதரா நடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது மறுபடியும் ராஜ வேடம் இந்த மாதிரி ராஜவட்டாம நடிக்க அதையும் உன்னை சந்திச்சிருக்கேன் நான். சரி, இப்ப வந்துகிட்டு அப்ப 2 வருடம் கொரோனா வந்துருச்சு, கொத்தனார் வேலைக்கு போயாச்சு, வேற வேலை கிடைக்கல சாமி. எப்ப கொரோனா காலத்துல கொத்தனார் வேலை பார்த்தால்தான் நல்லா சம்பாதிச்சாங்க. உண்மை. நம்ம மத்த ஆளுங்கெல்லாம் வேறு வங்கி பிடிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டாங்க. புரியுதுங்களா? ஆக அப்படிலாம் இருக்கின்ற பொழுது அப்ப 2 வருஷம் அந்த வேலை பார்த்துட்டு மறுபடியும் காரக்குடி பக்கம் போய் 1 வருடத்துல அந்த பெட்டி உட்கார்ந்து பழகி வந்தேன். இப்ப 2 வருஷம் எங்க ஆவணா பிரிவுல இருந்து இன்னைக்கு ஒரு ஆளா வந்து நிக்கிறீங்க. அதனால நீ ஏற்கனவே வேஷம் போட்டதால என்கிட்ட நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லணும்ல, நீங்களே சொல்லாம போயிட போறது கிடையாது. சிறு குழந்தை இருக்கின்ற பொழுது அது சிறுசா இருக்கு. அதே குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெரிய ஆன உடனே அது மட்டும் சிறுசா இருக்குன்னு வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கருவிழி, இந்த கருவிழி என்ற ஒரே ஒரு உறுப்பு மட்டும் சிறு குழந்தை இருக்கின்ற பொழுது எந்த அளவு இருந்துச்சு அந்த அளவு எவ்வளவு பெரிய ஆளானாச்சு செத்து மண்ணு போனா அந்த வேண்டாம். சூப்பரா சொல்லிட்டு சூப்பரா அப்படியெல்லாம் இந்த இடத்துல இங்க கத்துக் கொடுத்தாலும் இந்த இடத்துல அண்ணன் இடத்துல எவ்விதமான முறையில் நடை நடந்து கொண்டிருக்கின்றார். அண்ணன் நட அப்படி அண்ணன் நட ஓட்டி நடத்துல வருகின்ற பொழுது அந்த பெண்மணியை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறீங்களா? சிறுகளை எப்படித்தான் இருந்தாலும் சரி, அந்த காலத்துல உள்ள பெண்களுக்கு அது மட்டும் அப்படி இருக்கும். எது? இந்த கூந்தலை சொல்றேன். இயற்கையான முறையிலே கூந்தல். இயற்கையாவே பொதுவாக பெண்கள் அம்புட்டு கூந்தல் வளர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி வளர்க்க முடியல. ஏன்னா இந்த காலத்துல எதுவும் கிடையாது. சாதாரண கம்மாயில கரம்ப மண்ணை எடுத்து தலையில தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. முடி அப்படி இருக்கு, முடி நல்லா வளர்ந்துச்சு. இன்னைக்கு முடிய வளர்க்கிற முடிய கருப்பாக கண்டாத தேய்ச்சி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி அம்புட்டு ஒட்டு மசரோட தெரியுது. ஏன் மசரையும் சேர்த்துன்னு சொல்றேன். உடனே நீ திருப்பி நினைக்க எனக்கு தெரியும். அது அப்படிலாம் இந்த இடத்துல இருந்துட்டாலும் இந்த இடத்துல கொண்ட முடிஞ்சு அதை காசு பட்டு வச்சு சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு
இருக்கா? இருக்கு அருமையா. கொஞ்சம் கனமா வேணும்னாக்கா வீட்டுக்கு போயிருந்துருக்கோம். அப்படியா இருந்துட்டாலும் இந்த இடத்துல குழுன்னு இருக்க காரணம் மலை சார்ந்த பகுதி. பொதுவாக நம்ம நத்த பகுதி எல்லாம் மலை சார்ந்த ஒரு பகுதிங்க. அப்படிப்பட்ட இடமாக உள்ளது குறிஞ்சிநிலம். இந்த குறிஞ்சிநிலத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தண்ணீர்ல 2 வகை உண்டு. தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது 2 வகைதான் சொல்லுங்க. ஏன் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? 2 வகையா இருக்கு. ஏங்க நிறைய இருக்குங்க. பிளாக் பால்ல மானிட்டர் பாத்தீங்களா? அப்ப வியாபாரம் பத்தியாங்க. பக்காடி லெமன், மானிட்டர், 18 ரம்மு, வோட்கா, இப்படி நிறைய வகை இருக்குல்ல சாமி. நீ சொல்ற தண்ணியை நான் சொல்ல வரல தம்பி. நான் இயற்கையான இடத்துல வரக்கூடிய தண்ணி, சாதாரண பச்சை தண்ணியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாதாரண கிராமப்புறங்களில் மழை பெஞ்சு தண்ணீர் இப்படி ஓடுச்சுன்னா அது சாதாரண விஷயம் கொண்டது. ஆனா மழையில் மழை பெய்யுது என்றால் அந்த மழையிலே இருக்கக்கூடிய மூலிகை செடி, மூலிகை மரங்கள் நிறைய இருக்கும். அப்ப அந்த தண்ணீராகப்பட்ட மண்ணுக்குள் சென்று அந்த மூலிகை செடி வேரோடு சேர்ந்து அப்படியே அருவி நீராக வெளியே வந்து கொட்டும். அப்பேற்பட்ட அருவி நீரை அள்ளி குடிச்சாலும் சரி, இல்ல அந்த அருவி நீரை போய் குளிச்சாலும் சரி, உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் தீர்ந்து வைங்க. மனுஷபையில அப்பேற்பட்ட தண்ணியை குடிக்க சொன்னா கண்ட தண்ணியை குடிச்சு பேரை கெடுத்து, மரியாதை கெடுத்து, மானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, அப்படிப்பட்ட பல விதமான மூலிகைகள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான குறிஞ்சிநிலம். இந்த குறிஞ்சிநிலத்துல ஒன்னாலும் என்ன, அந்த கண்ட தண்ணியை குடிச்சு போட்டு எந்த நேரத்தில் எதை செய்யணும் தெரியாம செஞ்சுக்கிட்டு தெரியும் இருந்துட்டால் இந்த இடத்துல அருவமாக குறிஞ்சிநிலம் இருக்கக்கூடிய இந்த ஏரிக்கரை பூங்காற்றோடு வாக்குகின்ற பொழுது பாருங்க அன்புல நமது ஆவுச்சுவட்டி. ஆமா, அங்க இருந்து வருகின்றிருக்கிறார். நானும் சிறு வயதுல இருந்து பாக்குறேன். கடையில பூக்கடையில வேலை பார்த்த காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பல இருந்து அங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நாடகத்துல நடிக்கிறது எந்த அந்த பகுதியில எங்க நாடகம் உண்டாலும் இங்க நடிக்க வந்துறாரு. அன்புள்ள வந்த ஐயாவுக்காக கண்டிப்பா அந்த பாட்டை பாடு. பூங்காற்றே நான் போன வழி தென்கிழக்கு, தென்கிழக்கு வாசமலே என்ன தேடி வர தூது சொல்லு. பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது ஐயாவுடைய விருப்பத்திற்காக அந்த மூங்கில் மரம்
மரத்துல எத்தனை மரங்கள் இருந்துட்டாலும் மூங்கில் மரத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கின்றது. என்ன சிறப்புனா மூங்கில் மரம் என்பது மூங்கில் மரவகை சார்ந்தது கிடையாது, அது புல்வகை சார்ந்தது. புல்லிலேயே பெரிய புல் என்ன தெரியுமா? விஸ்கின்னு சொல்றீங்களா? ஏண்டா எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கிற மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல அப்புறம் எந்த புல்ல சொல்றீங்க? புல்லுன்னா நான் சொல்றது இந்த அருகம் புல்லு, கோர புல்லு, கம்மம் புல்லுன்னு சொல்றாங்க வயக்காட்டில் கிடக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி புல் வகையிலே மூங்கில் மரம் என்பது ஒரு புல் வகை சார்ந்தது. சரி சரி சரி. ஏ தம்பி, அதுக்காக நீ சம்பந்தம் இல்லாத யாரோட கூட சொத்தனா அம்படி தெரிஞ்சுதாகுவேன். அப்பேற்பட்ட மூங்கில் மரத்திலே வண்டுகள் குடைந்து துவாரங்கள் இருக்கு. அந்த துவாரத்துல வீசக்கூடிய தென்றல் காற்றுப்பட்டு இனிமையான ஒரு நாத ஓசை வெளிவரும். அந்த நாத ஓசையிலே இந்த மாதிரி குறிஞ்சி நிலத்துல வசிக்கக்கூடியவர்கள் எங்களை போல துவாரமன தெரியாத துவாரமனா ஓட்டை ஓட்ட தெரியாத அவனுக்கு தம்பி வாசிக்கிற ஹார்மோனியத்துல ஓட்டைகள் இருந்தா தான் சத்தம் வரும். நீங்க வாசிக்கிற வாத்தியத்துல ஓட்டை இருந்துச்சு ஒண்ணும் வராது. ஆனா அவன் வாசிக்கிற மத்தியா அவன் வாசிக்கிற அன்னைக்கு ஓட்டை இருக்கு கீழே எம்மட்ட ஓட்டையை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆக அப்படிலாம் இன்னிடத்துல இருந்துட்டாலும் மர காற்று நீலே கேட்கும் ஒரு நாதம் முத்தமிடும் தென்றலினால் சிறப்பான தெய்வங்கள் சித்தி விநாயகர், முத்தாளம்மன், காளியம்மன், ஐயனார்களுக்காக சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து சிறப்பாக இருக்கின்ற பொழுது நாடகத்தை நடத்த நேரத்தில் அஞ்சு சாய் நேரத்தில் கொஞ்சம் சாரல் மழை வந்துருச்சு. உடனே கிராமத்தார்களா ஏப்பா மழை வர்ற மாதிரி இருக்கு, நாடகத்தை வேணும்னா 100 நாளைக்கு பார்த்து வச்சுக்கிறலாமா அப்படின்னாங்க. நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், தெய்வம் நினைப்பது ஒன்றாக இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னா அப்ப ஏத சொல்ல வரனா காரணம் இருக்கின்றது. அப்ப பெரியவெல்லாம் முக்கியஸ்தரெல்லாம் சொல்லிட்டாங்க, பாத்துக்கிறோம் ஒரு 2 வாரம் கழிச்சு கூட வச்சுக்கலாம், எனக்கு 48 நாள் மண்டல பூஜை கூட வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியது இனிமே மழை காலம் தான்.
ஆமா கார்த்திகை மாசம் வந்து அடமலையா விழுவாருந்தாலும் அவரது சிரமம் தான். ஆக இது வந்து பெருங்கொண்டா மலையா பெய்யாம சொத்தா தூரி கொண்டு இருக்கின்றது அப்படின்னு இந்த தெய்வத்தை வேண்டிட்டு முத்தாலமணி வேண்டிட்டு அப்படி இருந்து அப்படி பக்கத்துல பார்க்கும்போது நிலவு தெரிஞ்சது. பார்த்துட்டாரு நிலவு தெரிகின்றது. நிலவு நீ தைரியமா நாடத்தை வச்சுல என்ன விழாவும் நடத்தணும் அன்னைக்குன்னு நடத்தி ஆகணும். ஆக அப்படி நினைத்து ஒரு முடிவுக்கு வந்து ஏன் சொல்ல வரனா அந்த நிலவை போல இன்று வந்துக்கிற வள்ளி அப்படி நிலவு மாறி அப்படி இந்த வனத்துக்குள்ள உலாவி திரிவதை பார்க்கின்ற பொழுது அதோட கட்டுமுட்டா நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்றாளவோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு பெண்ணாகி உழவுகின்றாளவோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூக்களே மலர்கின்ற இதோ மாதுளையின் பூக்களே மலர்கின்ற இதோ மாநிலமும் நீனும் மயங்குகின்ற விழியோ நிலவு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ கொடுப்பதெல்லாம் இவள்தானே மொழிதான் மலர்ந்த கொழு நிலவு பெண்ணாகி உழவுகின்றாளவோ உழவுகின்றாளவோ முழுமை பெற்ற அழகியதே